இன்றைய நாள் தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற சுசித்ரா தேவி பத்மநாதன் அவர்களுடைய 54வது பிறந்த தினத்தை முன்னிட்டு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற, அதாவது உடையார்கட்டு, முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய உடையார்கட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற மற்றும் அந்த கிராமங்களை அண்டிய மக்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த தினம் ரூபாய் 1,10,000 பெறுமதியில் உயிரிழை அமைப்பினூடாக இந்த உதவி திட்டம் மண்பாசனை அமைப்பினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிதியுதவிகளை வழங்கிய சுசித்ரா அக்கா அவர்களுக்கு நமது இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும்போது, இந்த ஒழுங்குகளை ஏற்படுத்தி உதவிய மண்பாசனை அமைப்பினருக்கும் இதனை நடைமுறைப்படுத்துகின்ற உயிரிழை அமைப்புக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துள்ளோம். அந்த வகையில் இந்த தினம் உயிரிழை அமைப்பினுடைய தலைவர் எங்களுடைய நண்பன் வருகை தந்திருக்கிறார். அவரை நாங்கள் ஒரு சில வார்த்தைகள். உறவுகளுக்கு வணக்கம். மண் வாசனை அமைப்பானது கனடாவில் வாழக்கூடிய எமது உறவுகளூடாக பலதரப்பட்ட உதவிகளை ஈழத்தில் செய்து வருகிறது. அந்த வகையில் 8/1/2026 அன்று திருமதி சுசித்ரா தேவி பத்மநாதன் அவர்களின் பிறந்த தினத்தினை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு மற்றும் குரவையல் பிரதேசத்தில் கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கியதோடு விசேடமாக உணவு வழங்குவதற்கான பணத்தினையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையில் கனடாவில் வாழக்கூடிய அத்தனை எமது ஈழத்தின் உறவுகள், எமது ஈழத்தில் இருக்கக்கூடிய நலிவுற்ற மக்களுக்காகவும், அனர்த்த நேரத்திலே அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும், கல்வி கற்று வருகின்ற பெரிய மாணவர்களுக்காகவும் பலவிதமான உதவிகளை செய்து வருகின்றார்கள். அதுபோன்றுதான் இந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்ற சுசித்ரா தேவி பத்மநாதன் அவர்களினுடைய பிறந்த நாளிலும் இந்த கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. சுசித்ரா தேவி பத்மநாதன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை எமது அமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மண்வாசனை என்றும் உங்களோடு இணைந்து எமது மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு முன்னிற்கும். மீண்டும் மண்வாசனையினுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சுசித்ரா தேவி பத்மநாதன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறது.